ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கல்யாண வீடுகளில் செய்கிற அசோக அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வானலில் போட்டு நான் லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கிறேன். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்தளவுக்கு பிடிச்சு பார்க்குற அளவுக்கு சூடு இருந்தாலே போதுமானது. இதை இப்போ அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். நான் 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 3 விசில் வச்சிடலாம். வச்சு பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வரணும். ஸோ நல்லா ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். நான் 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 2 டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இந்த 2 டம்ளர் சுகரையும் இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எந்தளவுக்கு நைஸாக பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பை நான் சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு ஒரு பொன்னிறமாக வரட்டும். இது போல் கலர் சேஞ்ச் ஆனதும் இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ கைவிடாமல் நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாவு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைய கிண்டிக்கலாம். இது கூட நான் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பாசிப்பருப்பு வெந்துருச்சு, பார்த்து எடுக்கலாம் வாங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா குழச்சி விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை நான் நல்லா அரைச்சிக்கிறேன். இது போல் நல்லா கூழாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது போல் வேக வச்ச பைத்தம்பருப்பு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கோதுமை மாவோடு சேர்த்துக்கிறேன். எல்லா மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட நான் இப்போ கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் இப்போ சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் இப்போ ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போது நான் பாதாம் பருப்பு கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கீ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இந்த அல்வா ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அல்வா நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த அல்வா சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.